வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியினர் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த நிலையில வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் கைவிடக் கோரி தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருது. அதன்படி சென்னை தங்கச்சாலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் எஸ்ஐஆருக்கு எதிராக பதாகைகள் எடுத்து செல்லப்பட்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்றிருக்காங்க. சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. சேப்பாக்கம் சுவாமி சிவானந்த சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்காங்க.